ஓகே, நாம் இப்போ பார்க்க போகிறது பார்த்தோன்னா முடியரசன் அவரோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். அவரை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோன்னா துரைராசு. துரைராசு அப்படின்றது தான் அவரோட இயற்பெயர். அவரோட வேற என்ன நூல்லாம் எழுதியிருக்காருன்னு பார்த்தோம்னா பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை இதெல்லாம் அவர் எழுதியிருக்காங்க. சிறப்பு பெயர் பார்த்தோம்னா கவியரசு அப்படின்னு சொல்லிட்டோம். திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தோம்னா பரம்பு மலையில் பார்த்தோம்னா முடியரசனுக்கு கவியரசு அப்படின்னு சொல்லிட்டு தான் பட்டம் கொடுத்துருப்பாங்க. யாருன்னு பார்த்தோம்னா குன்றக்குடி அடிகளார். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ இப்போ அவருக்கு வந்து கவியரசு அப்படின்னு பேர் வச்சது யாருன்னு பார்த்தோம்னா பரம்பு குன்றக்குடி அடிகளார். எங்கே கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க, பரம்பு மலையில். அடுத்து பார்த்தோம்னா ஓகே, அடுத்து பார்க்கலாம். வேற என்னன்னு பார்த்தோம்னா நானிலம் படைத்தவன், அதே மாதிரி புதிதொரு விதி செய்வோம் அப்படின்றதெல்லாம் வந்து எழுதுனது பார்த்தோம். இதில் நானிலம் படைத்தவன் பார்த்தோம்னா அந்த பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடல் பார்த்தோம்னா இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்கலாம். இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா புதிதொரு விதி செய்வோம் அப்படின்றதுல தான். ஸோ முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நானிலம் படைத்தவன் அப்படின்ற பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கொஸ்டின் கேட்கலாம். புதியதொரு விதி செய்வோம். இவரோட பெற்றோர் யாருன்னு பார்த்தோம்னா சுப்பராயலு சீதாலட்சுமி அப்படின்றது தான் அவரோட பெற்றோர். அதுக்கடுத்து பார்த்தோம்னா அவரோட காலம் பார்த்தோம்னா 1920 98 வரைக்கும் அவரோட காலம். ஓகே, அடுத்து பார்த்தலாம். அது மட்டும் இல்லாம காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன் அப்படின்னு சொன்னவர் வந்து இவர் தான். இவரோட ஊர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேனியில இருக்க பெரிய குளம் தான் இவரோட ஊர். ஸோ தேனியில் இருக்க பெரிய குளம். அதே மாதிரி காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன்னு சொன்னவர் இவர் தான். 1920 98. வேற என்ன பணி செஞ்சிருக்காருன்னு பார்த்தோம்னா மீசு உயர்நிலை பள்ளியில காரைக்குடியில் இருக்கிற மீசு உயர்நிலை பள்ளியில ஆசிரியராக வந்து பணி செஞ்சிருக்காரு. ஸோ கவிமணி பார்த்தோம்னா நம்ம பார்த்தோம் 36 வருஷம் பார்த்தோம்னா ஆசிரியராக பணியாற்றிப்பார் அப்படின்னு சொன்னது. அது வேற இது வேற. ஸோ காரைக்குடி பள்ளியில் உயர்நிலை பள்ளியில் வேலை செஞ்சது யாருன்னு கேட்டாங்கன்னா துரைராசு என்கிற முடியரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா பூங்கொடி 1966 பார்த்தோம்னா அவருக்கு பூங்கொடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலுக்காக தமிழக அரசு விருது வந்து அவருக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பாரதிதாசன் அவரோட பாரதிதாசன் பரம்பரை தலைமுறையில் அந்த வந்த கவிஞர்களில் மூத்தவர் பார்த்தோம்னா இந்த முடியரசன். ஸோ இயற்பெயர் துரைராசு. எழுதின நூல்கள் பார்த்தோம்னா பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. இவரோட சிறப்பு பெயர் பார்த்தோம்னா கவியரசு. இந்த கவியரசன் பட்டம் கொடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா பரம்பு மலையில் குன்றக்குடி அடிகளார் அப்படின்றவர் வந்து கொடுத்துருக்காரு. இவருக்கு வேற என்ன சிறப்பு பெயர்னு பார்த்தோம்னா திராவிட நாட்டின் வானம்பாடி. அதுக்கப்புறம் இவர் எழுதின நானிலம் படைத்தவன் அப்படின்ற பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தோம்னா புதியதொரு விதி செய்குவோம். அதே மாதிரி பெற்றோர் பார்த்தோம்னா சுப்பராயலு சீதாலட்சுமி. காலம் 1920 98. அடுத்து பார்த்தோம்னா காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன்னு சொன்னவர் இவர் தான். ஊர் பார்த்தோம்னா தேனியில் இருக்க பெரிய குளம். அதே மாதிரி காரைக்குடியில் இருக்க மீசு உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக பணி செஞ்சிருக்காரு. 1966 பூங்கொடி அப்படின்ற நூலுக்காக தமிழக அரசோட பரிசு வந்து பெற்றிருக்காரு. அதே மாதிரி பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களில் மூத்தவர் பார்த்தோம்னா இந்த முடியரசன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் எதுன்னு பார்த்தோம்னா பூங்கொடி. அதுவும் 1967. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசு காவியம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பூங்கொடி. குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் பெற்றவர் யார் பார்த்தோம்னா முடியரசன். பொறுத்துக. பெருஞ்சித்திரனார் பார்த்தோம்னா கனிச்சாறு. அடுத்து சுரதா வந்து தேன்மலை. முடியரசன் பார்த்தோம்னா காவியப்பாவை. பாரதிதாசன் குறிஞ்சித்திட்டு. திராவிட நாட்டின் வானபாடி என்று பாராட்ட பெற்றவர் யாருன்னு பார்த்தோம்னா முடியரசன். அடுத்து முடியரசன் இயற்றாத நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா நீலமேகம். இவர் இயற்றிய நூல் எது பார்த்தோம்னா பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை அப்படின்றது. ஸோ முடியரசன் இயற்றாத நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா நீலமேகம். ஸோ இயற்றுனது என்னன்னு பார்த்தோம்னா பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதிதொரு விதி செய்வோம். இதெல்லாம் அவர் இயற்றினர் தான். அடுத்து காட்சிக்கு புலியாகி கொடுமை மாலை கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவன் அப்படின்னு சொன்னது பார்த்தா முடியரசன். அததான் வந்து காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு முடியரசன். அந்த மாதிரி தான் காட்சிக்கு புலியாகி கொடுமை மாலை கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வந்து பார்த்தோன்னா முடியரசன். அடுத்து
ஸோ மருதகாசி அவரோட பெயர் பார்த்தோம்னா சிறப்பு பெயர் பார்த்தோம்னா திரைக்கவி திலகம் அப்படின்றது. வாணிதாசன் பார்த்தோம்னா பாவலர் மணின்னு சொல்லுவாங்க. சுரதா பார்த்தோம்னா கலைமாமணி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா முடியரசன் கவியரசு. ஸோ மருதகாசி, திரைக்கவி திலகம், வாணிதாசன், பாவலர் மணி, சுரதா பார்த்தோம்னா கலைமாமணி, முடியரசன், கவியரசு. அதே மாதிரி கவிஞர் இயற்பெயர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முடியரசன் பார்த்தோம்னா துரைராசு தான் பார்த்தோம். ஸோ முடியரசன் துரைராசு. சுரதா பார்த்தோம்னா ராஜகோபாலன், கண்ணதாசன் முத்தையா, வாணிதாசன் பார்த்தோம்னா எத்திராசுலு. ஸோ முடியரசன் ராஜகோபாலன், சுரதா பார்த்தோம்னா முடியரசன் துரைராசு, சுரதா பார்த்தோம்னா ராஜகோபாலன், கண்ணதாசன் முத்தையா, வாணிதாசன் எத்திராசுலு. காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர். நான் சொன்னேன் இல்லைங்களா, காரைக்குடியில பணியாற்றியவர் யாருன்னு பார்த்தோம்னா முடியரசன். அடுத்து தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பூங்கொடி. ஓகே, கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 3 தான். அதுதான் திருப்பி கேட்க போறாங்க. தேன்மொழி பார்த்தோம்னா சுரதான் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படின் போது பார்த்தோம்னா அதுதான் எழுதாத நூல். மற்றபடி காவியப்பாவை, வீரக்காவியம், பூங்கொடி இது எல்லாமே கவிஞர் முடியரசன் எழுதுனது தான். ஓகே, பொறுத்துக்க பார்க்கலாம். வீரகாவியம்னாவே முடியரசன். இயேசு காவியம் யாரு பார்த்தோம்னா கண்ணதாசன். ஒளிப்பறவை பார்த்தோம்னா சிற்பி பாலசுப்ரமணியம். சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் பார்த்தோம்னா நான் காமராசன். ஓகேங்களா. ஸோ வீரகாவியம் முடியரசன், இயேசு காவியம் கண்ணதாசன், ஒளிப்பறவை பார்த்தோம்னா சிற்பி பாலசுப்ரமணியம், சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் பார்த்தோம்னா நான் காமராசன். அடுத்து கீழ்காணவற்றுள் எந்த நூல் முடியரசன் கவிதை நூல்களில் இல்லாதது? ஓகேங்களா. எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க பாருங்க. எது கவிதை நூல் அல்லாதது அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இதுல பார்த்தோம்னா இயேசு காவியம் அப்படின்றதான் பார்த்தோம்னா அவரோட கவிதை நூல்ல இல்லாதது. இது எல்லாமே அவர் எழுதுனதுதான். பட் இயேசு காவியம் அப்படின்றது பார்த்தோம்னா எழுதுனது பார்த்தோம்னா கண்ணதாசன் தான். ரைட்டு. இயேசு காவியம் பார்த்தோம்னா இவர் எழுதுன நூல் கிடையாது, கண்ணதாசன் எழுதுனது. மற்றபடி பார்த்தோம்னா பூங்கொடி, காவிய பாவை, வீரகாவியம் எழுதுனது பார்த்தோம்னா முடியரசன் தான். ஓகேங்களா. எல்லாமே அதுவும் கவிதை நூல் தான். ஸோ இயேசு காவியம் எழுதுன கண்ணதாசன். ஓகே, அடுத்து பார்க்கலாம். நூலாசிரியர் நூல். சுரதா பார்த்தோம்னா எச்சில் இரவு, முடியரசன் பூங்கொடி, வாணிதாசன் கொடிமுல்லை, ஆனந்த மோகனரங்கன் பள்ளி பறவைகள். ஸோ சுரதா எச்சில் இரவு, முடியரசன் பூங்கொடி, வேற என்ன வாணிதாசன் பார்த்தோம்னா கொடிமுல்லை, ஆனந்த மோகனரங்கன் பள்ளி பறவைகள். ஓகே, அடுத்து மறுபடியும் அதேதான். பூங்கொடி முடியரசன், கொடிமுல்லை வாணிதாசன், ஆட்டநந்தி ஆதிமந்தி சுரதா தான் இல்ல கண்ணதாசன் வரும். ரைட், கண்ணதாசன் தான். கண்ணதாசன். பட்டத்தரசி பார்த்தோம்னா சுரதா. ஸோ வேற என்ன பார்த்தோம்? சுரதாவது எச்சில் இரவுகள், பட்டத்தரசி. கண்ணதாசன் பார்த்தோம்னா ஆட்டநந்தி ஆதிமந்தி, கொடிமுல்லை வாணிதாசன், பூங்கொடி முடியரசன். ஆட்சிக்கு அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான். ஸோ இந்த மாதிரி ஒரு கவிஞர் எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னாலே முடியரசன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆட்சிக்கு அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான். இது சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா முடியரசன். அடுத்து புலவர் நூற்பெயர். ஓகே, பார்க்கலாம். முடியரசன் நம்ம நல்லாவே தெரியும், காவியப்பாவை. அடுத்து சச்சிதானந்தம் ஆனந்தத்தின், குமரகுருவர் சகலகலா வள்ளி மாலை, கண்ணதாசன் பார்த்தோம்னா மாங்கனி. ஸோ முடியரசன் காவியப்பாவை, சச்சிதானந்தம் ஆனந்தத்தின், குமரகுருபரர் சகலகலா வள்ளி மாலை, கண்ணதாசன் மாங்கனி, ஆட்டநந்தி ஆதிமந்தி எல்லாமே. அடுத்து குன்றக்குடி அடிகளால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது பார்த்தோம்னா முடியரசன். எங்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா பரம்பு மலை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சாச்சு. ஸோ முடியரசன் பார்த்துட்டோம். அடுத்த ஒரு கவிஞரோட மீட் பண்றேன். பாய்.